ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு சீரீஸ் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் ரிச் காராமணி காரக்குழம்பு. காராமணிக்கு நல்ல தோதாக இருக்கிற ஒரு காய் கத்திரிக்காய். அதனால் கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல ஒரு கடாயில் 40 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் குழம்பு டேஸ்ட் கூடும். 10 நிமிஷம் போல் ஆகும் வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்கு. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டக்கூடிய அளவு தாராளமாக 4 பேர் சாப்பிட முடியும். 3 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். 2 நிமிஷம் போல் வதக்கிட்டே இருந்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிட்டு வெந்துடும். வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கத்திரிக்காய் எந்த ஷேப்பில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் கட் பண்ணக்கப்புறம் கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா மோர் தண்ணியில் கட் பண்ண கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் அதே கலரில் இருக்கும். 2 நிமிஷம் போல் கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அதாவது 15 கிராம் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயில் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கத்திரிக்காயில் நல்லா வெந்தக்கப்புறம் வேக வச்சிருக்கிற காராமணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெள்ளை காராமணி சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் வெல்லம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது 2ம் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறியாச்சு. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயம் ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தி காராமணி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் அதே சமயம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டிட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்தி பாஸ்தா சீரீஸ், ஹெல்தி கேக் சீரீஸ், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ், ஹெல்தி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ், ஹெல்தி மில்க் ஷேக் சீரீஸ், கூட்டு சீரீஸ், ஹெல்தி ஸ்டார்டர் சீரீஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா, ஹெல்தி ஐஸ்கிரீம் சீரீஸ், ஹெல்தி டெசர்ட் சீரீஸ்னு நிறைய சீரீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.